சொல்லுகிறார், நீங்கள் தேவ சமூகத்திற்கு வரும்பொழுது நேற்று, கடந்த வாரம், கடந்த மாசம், கடந்த வருஷம் சில காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். இதையெல்லாம் நீங்கள் மறந்து உன்னுடைய வாழ்க்கையில தேவத்தினால நடந்ததோ அதையெல்லாம் மறந்து நீ என்னவா இருக்கிற அதை நீ மற. நீ என்னவா இருக்கிற அதை நீ மற. அவரு என்னவாகிறாரு? ஹalleluya. அவரு என்னவா இருக்கிறதா நீ நினைக்க. நீ ஆண்டவரே நான் இப்படியா இருக்கிறேன். இது உன் சிந்தை. ஆண்டவரே நீர் மாறாதவராய் இருக்கிறீர். ஹalleluya. ஆண்டவரே நீர் இன்றைக்கும் மாறாதவராய் இருக்கிறீர். ஹalleluya. 99 ஆடுகளை விட்டுட்டு எங்கேயோ சுத்தி கொண்டு ஒரு ஆடு, ஹalleluya, ஒரு ஆடுக்காக நடந்து போனார். அந்த தேவன் இன்றைக்கும் மாறாதவராய் இருக்கிறார். ஹalleluya. உன் நிலையை நீ நினைக்கும் போது உன் நிலையை அவர் நினைக்க மாட்டாரா? ஹalleluya. அவர் உன்னுடைய நிலையை நீ மறந்து, உன்னுடைய காரியத்தை மறந்து, உன்னுடைய பிரச்சனையை மறந்து, உன்னுடைய துன்பத்தை மறந்து, தேவன் இப்போதும் தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஹalleluya. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். கர்த்தர் நான் மாறாதவர். ஹalleluya. நம்மை நாம் குறித்து நினைப்பதை விட்டுவிட்டு நம்மளே குறித்து நம்ம நினைக்க கூடாது. மத்தவங்க குறித்து எதுக்கு நினைக்கணும்? ஹalleluya. இந்த காலவெளியில கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு சித்தியை தரட்டும். ஹalleluya. தேவன் என்னவா இருக்கிறார்? எல்லா காலங்களையும் காட்டிலும் இந்த காலத்திலே தம்முடைய குமாரனுக்காய், தன்னுடைய குமாரத்துக்காய் தேவ மனுஷன் மூலமாய் இன்றைக்கும் கம்பீரமான ஒரு செய்தி கொண்டு வந்தார். ஹalleluya. சோர்வடைந்த பலவீனமடைந்த செய்தியில கம்பீரமான செய்தி.